अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम या अय्युहन्नासुत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार எல்லா புகழும் புகழாரங்களும் உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ்வுக்கே உரித்தானது என்று சாட்சி பகர்ந்தவனாக அவனுடைய அன்பும் கருணையும் ஈடேற்றமும் மக்ஃபிரத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த அவருடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் மறுமை வரைக்கும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மாத்திரம்தான் என்பதையும் வழிகாட்டுதல்களில் மோமீன்கள் முஸ்லிம்கள் எடுத்து நடப்பதற்கு தகுதியான வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை மாத்திரம்தான் என்பதையும் நபிகளார் காட்டித்தராத வழிமுறைகளில் நலன் கருதி உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு இபாதத்துகளும் வழிபாடுகளும் பாவமான காரியங்கள் என்றும் இந்த பிதஅத்துகள் பாவமான காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்லும், இந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லும் என்கிற இந்த செய்தியை நினைவுபடுத்தியவனாக அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய அழைப்பின் அடிப்படையில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற இந்த தருணத்தில் கால சூழ்நிலைகளின் அடிப்படையில் இஸ்லாம் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு ஒவ்வொரு கட்டங்களாக படித்து தருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த காலத்துக்கு தேவையான ஒவ்வொரு மூமினும் பண்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது தான் வறுமை என்கின்ற அல்லாஹுடைய ஒரு சோதனை. இந்த வறுமை என்கிற சோதனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா உலகத்தில் முடிவு நாள் வருகிற வரைக்கும், மறுமை நாள் நெருங்குகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த வறுமை என்கின்ற ஒன்றை அல்லாஹ் இல்லாமல் ஆக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வறுமை என்பது ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் ஆட்பறிப்பு செய்கின்ற மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தகவல்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு வறுமையை பற்றிய சிறு சுருக்கம் பார்க்க வேண்டுமாக இருந்தால், வறுமை என்றால் என்ன என்று பார்ப்போமாக இருந்தால், உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னென்னு கேட்டால், அவனுடைய வாழ்வில் கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற ஒரு யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நாங்கள் நடுநிலை வாழ்க்கை என்று சொல்வோம். நடுநிலையாக வாழ்வது, யாரிடமும் கையேந்துவதும் இல்லை, யாரிடமும் கையேந்தி நிற்கிற நிலையும் கிடையாது, அதிகமாக ஆசைப்படுகிற எண்ணமும் இருக்காது. அன்றன்று உழைத்தோம், அந்தன்று செலவுக்கு எடுத்துக்கொண்டோம் என்கிற வாழுகிற வாழ்க்கையை தான் உலகில் வாழுகிற யாராக இருந்தாலும் நேசிப்பார்கள். எப்படியோ இன்றைய நாளில் எனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இன்றைய நாளுக்கு தேவையான செலவுகளை நான் எப்படி தேடிக்கொள்ளப் போகிறேன் என்கிற அடிப்படை இருக்கே தவிர நாளைய நாளில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று யாரும் யோசிப்பது கிடையாது.
அந்த நாளில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற வாழ்க்கை தான் உலகில் அதிகமான மக்கள் நேசிக்கிற விரும்புகிற ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நம்ம நடுநிலையாக வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கைக்கு அதிகப்படியாக யாரெல்லாம் நேசம் வைக்கிறார்களோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நன்றாக இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாகனம் எடுக்கலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தால் ஒரு கிழமை உட்கார்ந்து சாப்பிடலாம், இப்படி ஒரு நிலைப்பாடு, பொருளாதாரத்தை அதிகமாக தேவைப்படுகிற ஒரு மனிதர், அல்லது பொருளாதாரம் இல்லாமல் நமது தலைப்புக்குள் வருகிற அந்த சமுதாயம் யார்? வறுமையாக இருப்பவர்கள், அன்றாட வாழ்க்கையில் தனக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவர்கள். அப்போ இந்த முடியாத இந்த சமுதாயம் தான் வறுமை கோட்டுக்கு கீழால் உள்ளவர்கள். இவர்கள் இந்த வறுமை என்பதை அல்லாஹ் எப்படி வழங்குகிறான் என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வறுமையும் அதிக பொருளாதாரமும் அதிகமாக எதன் பக்கம் இட்டு செல்லும் என்று சொன்னால் பாவமான காரியத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும். அதிகமாக நம்ம பார்க்கலாம், பொருளாதாரம் அல்லாஹ் அதிகமாக கொடுத்து விட்டால் பணத்திமிரில் ஆடுகிறான் என்று சொல்லுவோம். பணம் கண்ணை மறைத்து விட்டது, பணத்திருக்கிற திமிரில் நினைச்ச மாதிரி ஆடுறாரு, அவருக்கு கண்ணு மூக்கொன்றும் விளங்குதில்லை. அப்போ அதிகமாக பொருளாதாரம் கிடைச்சாலும் அது நமக்கு சோதனையாக வருகிற பொழுது மனிதன் அதை தாங்கிக் கொள்ளாத நிலையில் அதிலிருந்து அவன் அதிகபட்சமாக அல்லாஹ்வுடைய எல்லையை தாண்டி விடுகிறான். அந்த பணத்தை வைத்து கொண்டு பாவம் செய்ய எத்தனிக்கிறான். அந்த பணத்தினால் அவனுடைய பாவங்களை எளிதாக செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான். செய்கிற பாவங்களை தவறுகளை பணத்தினூடாக மறைத்து விடலாம் என்று நினைக்கிறான். இது பணம் ஒரு மனிதனிடம் அதிகரிக்குமாக இருந்தால் அந்த மனிதனை நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் தவறான வழிக்கு செல்ல ஒரு முற்காரணமாக இந்த பொருளாதாரம் அமைந்துவிடுகிறது. அதே போல இந்த பொருளாதாரம் இல்லாமல் வறுமையில் இருக்கிறவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, தனது கஷ்டங்களுக்காக யாரிடமும் தொடர்ந்து கையேந்த முடியாதவர்கள் நம்ம பார்க்கிறோம். அதிகமானவருடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று என்றால் இந்த களவெடுக்கிறது, திருடுறது. பாருங்கள், யாராவது நடுத்தர வாழ்க்கையில் உள்ளவங்கள்ட்ட போய் திருடின வரலாறு பார்க்குறோமா? ஒரு திருடன் கூலி தொழிலாளியின் வீட்டில் புகுந்து திருடிய வரலாறு பார்க்கிறோமா? இல்லை. முதலாளியின் செல்வம் கோடிக்கணக்கில் திருட்டு, கார் திருட்டு, அவருடைய இன்னென்ன சொத்துக்கள் திருடு போய்விட்டதாம் என்றுதான் கேள்விப்படுகிறோம். அவன் வைத்த 100 ரூபாய் காசை காணவில்லையாம் என்று பார்க்கறது இல்லை. எடுத்தா வைஃப் தான் எடுத்திருப்பான். திருட்டுன்ற அளவுக்கு போகிறது எங்கே போகும் என்று கேட்டால் அதிகமாக வறுமையால் சோதிக்கப்பட்டவன் கை வைக்கிறவரிடம் அதிக பொருளாதாரமாக இருக்கும். அப்போ வறுமையாக இருக்கிற ஒருவன் அவனுடைய அந்த தாகத்தை தீர்க்கிற ஒரு இடமாக எதை அமைக்கிறான்னு கேட்டால் அதிக பொருளாதாரம் கொண்ட ஒரு இடங்களை தான் செய்கிறான், அவன் தெரிவு செய்கிறான். அப்போ அங்கே களவெடுக்கிறான். ஏன் களவெடுக்கிறான்னு கேட்டால் இருக்கிற பொருளாதாரத்தை அவன் அல்லாஹ்வுடைய வழியில் கொடுக்குறான் இல்லை, அல்லது அவர்கிட்ட அதிகமாக பொருளாதாரம் இருக்கிறதா உணர்கிறான். அந்த உணர்வு அவன் மத்தியில் தன்னுடைய வறுமையின் தாகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் என்னக்கிட்ட பொருளாதாரம் இல்லை, கஷ்டமாக இருக்குது, இவன் வச்சுக்கிட்ட வீண்வரையமாக செலவழிக்கிறான், நமக்கு எதுவுமே செய்கிறான் இல்லை, இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி பாவமான காரியத்தின் பக்கம் அவன் அடுத்த நடத்தையை நடந்து கொள்கிறான். அப்போ அவன் அடுத்த கட்டமாக திருட ஆரம்பிக்கிறான், கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறான். அதே போல் இந்த பாவமான செயல்களில் விபச்சாரத்தில் ஈடுபடுகிற கலாச்சாரத்தை பாருங்கள். வறுமையில் இருக்கிற ஒரு பெண் அல்லது வறுமை கோட்டுக்கீட்டில் இருக்கிற ஒரு ஆண் யாரை நேசிக்கிறார்கள்? ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு பெண் யாரை தெரிவு செய்வாள்? ஒரு செல்வந்தனை நான் எனக்கு துணையாக வைத்து கொண்டால், செகண்டாக நான் இருந்து கொண்டால் தேவையான பொருளாதாரத்தை அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். யாரிடம் போகிறாள்? செல்வந்தனிடம். அப்போ வறுமையும் அதிக பொருளாதாரமும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமைன்னு கேட்டால் பாவமான காரியத்தில் இது ரெண்டும் ஒற்றுமைப்படும். நடுநிலை நடுவில் இருக்கத்தக்கன பொருளாதாரமும் வறுமையும் ரெண்டும் கைகோர்க்கிற ஒரு இடமாக இருக்குமாக இருந்தால் அது பாவமானதில் தான் அதிகமான பங்களிப்பு செலுத்துகிறது. ஏதாவது ஒரு செய்தியில் பிடிபட்டு விட்டால் அரச உலகத்தை எடுத்து பாருங்கள். பொலிசில் பைக்கில் போகிறார், ஹெல்மெட் இல்லை, பிடிபட்டு மாட்டிக்கொண்டார். காசு இருக்கிற என்ன செய்கிறது?
500 சொல்லிட்டு அவர் போயிடுவார். லஞ்சம் கொடுக்குறோமா, ஏன் காசு இல்லையேண்டா கதைப்போம், மன்னிப்பு தாங்கன்னு கேட்போம், சரி எழுதுப்பா கடைசி முடியலையா எழுதுன்னு போயிடுவோம். காசு கையில் இருந்தால் அந்த காசினுடைய தன்மை என்ன செய்ய கேட்டால் கொடுத்துட்டு போயிட்டே கல்வி விலை கலாஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு செய்கிற ஆதிக்கம். அப்போ இதையெல்லாம் தாண்டி வாழ்கிற ஒரு மனிதன் தான் இவனுக்கு பொருளாதாரமும் இல்லை, கிடைக்கிறதுக்கான வழிமுறையும் இல்லை, சுயமாக தொழில் செய்கிறதுக்கான வழிமுறையும் கிடையாது. அப்போ இப்படி வாழுகிற இந்த மனிதன் அடுத்த கட்டம் தனக்கு தேவையானது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான், யாராவது தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்காத போது அவன் பாவத்தை செய்ய எத்தனிக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மிக அழகாக அந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சோதிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதரோடாக அல்லாஹ் சொல்கிறான். அதை எப்படி அல்லாஹ் சோதிக்கிறான்னு கேட்டால், மினல் ஹௌஃபி பயம் ஏற்படுறது, அச்சத்தினூடாக அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். வல் ஜூஇ வறுமை, பசி, பட்டினை, இந்த வறுமையால் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். வ நக்ஸின் மினல் அம்வால் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது, இருக்கிற பொருளாதாரம் குறைகிறது. இப்படியான வழிமுறைகளில் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். அதே போல் வல் அன்ஃபுஸ் உயிர்களை கைப்பற்றுதல், மரணிக்க செய்தல், இதனூடாக அல்லாஹ் இப்படி 4 விடயங்களினூடாக ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியாக பாதிக்கப்படுகிற தருணம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் வ சமராத், மேலும் என்ன, அவன் தேடுகிற பொருளாதார விவசாயத்தில் எல்லாம் கை வைக்கிறான். 5வது அல்லாஹ் எங்கே போகிறான், விவசாயத்தின் பக்கம் போகிறான். அவன் பயிர் செய்கிறான், தோட்டம் துறவுகளில் ஈடுபடுகிறான், பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள. அல்லாஹ் விளைச்சலை சரியாக கொடுக்கறதில்லை. அவர் வெள்ளாமல் விதைச்சிருப்பார், சரியான அறுவடை இருக்காது. சில கனிகளை அவர் நாட்டியிருப்பார், வாங்கியிருப்பார், அதற்கான சரியான விலை இல்லாமல் நஷ்டப்பட்டு போவார். இப்படி அல்லாஹ் சோதிப்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் எப்படி இருக்கிறது, வறுமை கோட்டுக்கு கீழால் இருப்பவருடைய சோதனை எப்படி இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு சில சமுதாயத்தின் வரலாறுகளை அல்லாஹுடைய தூதரோடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டால், பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு செல்வந்தர். இந்த செல்வந்தரை அல்லாஹ் ஒரு வழியில் அல்லாஹ் சோதிக்கிறான். செல்வம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் எப்படி சோதித்தான் என்கிற செய்தியை பாருங்கள். அவர் ஒரு இரவில் தர்மம் செய்ய போகிறார். தனக்கிட்ட இருக்கிற ஒரு கொஞ்சம் பொருளாதாரத்தை கொண்டு தர்மம் செய்யணும்னு போகிறார். ஒரு நல்லவருக்கு கொடுத்துட வேணும், ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொண்டு போயிட்டு ஒரு ஆளை காண்றாரு, கையில் கொடுத்துட்டு வந்துடுறாரு, வச்சுட்டு வந்துடுறாரு. எடுத்தது யாருன்னு கேட்டால், காலையில் கதைப்படுது, என்னப்பா நீங்கள் தர்மம் கொடுத்தீங்களா, அதை திருடந்த கையில் கொடுத்துருக்கீங்களான்றார். மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செஞ்சீங்க, அது கல்லண்ட கையிலலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர் அல்லாஹ்வே போதுமானவன், அதில் ஒரு நலவு இருக்குன்றார். இன்னொரு நாள் நான் நல்லவனுக்கு கொடுப்பேன்ட்டு அடுத்தண்டு அதே மாதிரி தர்மத்தை கொண்டு போகிறார். கொண்டு போகிற மனிதன் ஒரு விபச்சாரி கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். ஒரு விபச்சாரி, பாவம் செய்கிற, உடலை விற்பனை செய்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை கையில் கொடுத்துட்டு வந்துடுறார். காலையில் தெரிய வர்றது அவள் ஒரு விபச்சாரியாம். சரி, 2வது தர்மமும் அவருக்கு மனசங்கடத்தை உண்டாக்குது, மனசில் கவலையை உண்டாக்குது. அப்போ அவர் அதையும் தாங்கிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, 3வது நாள் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. 3வது நாள் தேடி போயிட்டு நான் கொடுக்குறாரு. அவன் பார்த்தா காலையில் கதைக்கிறாங்க, என்னப்பா பணக்காரனுக்கே பணக்காரன் கொடுக்குறான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இந்த குர்பான் இறைச்சிகளை கொடுத்துருப்போமா இல்லையா, குர்பான் இறைச்சிகளை இப்போ கொடுத்து நேர்த்தியோட முடிஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், கொடுத்தாளுக்கே தொடர்ந்து கொடுக்குறேன், எடுத்தாளுக்கே கொடுக்குறேன், உங்களுக்கு போதும், ஒரு கிலோ போதுமா, சரி பரவாயில்ல, இன்னொரு கிலோ வச்சுக்கோங்க, இன்னொரு கிலோவை வச்சுக்கணுங்க. அந்த கிலோ கூட இல்லாதவனை நம்ம தேடுறதில்லை. அப்போ இதை மாதிரி மக்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால், மக்கள் கதைச்சு கொள்கிறாங்க, என்னப்பா இப்போ தர்மம் கொடுத்தீங்களாம், ஒரு செல்வந்தனுக்கு பணக்காரனுக்கு போய் தர்மம் கொடுக்கலாமா, அவனே கொடுக்குற லெவலில் இருக்கிறான்,
அவனுக்கு போய் கொடுக்கலாமா? அப்போ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. மக்கள் கதைக்கிறத கேட்டு அது மூண்டும் அப்படியே போச்சுதா? இப்போ இவருக்கு ஒரே மன சங்கடம். என்னப்பா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பொருளாதாரத்தால் நல்ல முறையில் கஷ்டப்படுகிற உண்மையான ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்தா இந்த நிலைமையை அல்லாஹ் எனக்கு மாற்றி தந்துட்டானே. இப்போ அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் மலக்கு அனுப்பி, நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மனிதனுடைய முயற்சிக்கு அல்லாஹ் கொடுக்குற பலன் என்ன தெரியுமா? பொருளாதாரம் இருந்துச்சு, கொடுக்க முயற்சி செஞ்சு கொடுத்துறார். ஆனால் கொடுத்தது நல்லது தான், கொடுப்பட்டவர்கள் மோசமான நடத்தைகள் சமுதாயத்தில் பார்க்கப்பட்டவர்கள். இப்போ இவர்களில் அந்த வானவர் வந்து சொல்கிறார், நீ திருடனுக்கு கொடுத்தாயே பொருளாதாரம், திருடனுக்கும் அவர் பணம் கொடுத்தார் முதலாவது சொல்லுகிறார். அந்த பொருளாதாரத்தினால அவர் திருட்டில் இருந்து நீங்குவதற்கு ஒரு காரணமாக போயிடலாம் இல்லையா? இல்லைன்னு சொல்லித்தானே திருடுறாரு, இருந்தால் திருடுவாரா? அப்போ அவர் அந்த பாவத்திலிருந்து நீங்குவதற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடலாம் என்று அவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். ரெண்டாவது நபரை பற்றி சொல்கிறாங்க, நீ ஒரு விபச்சாரிக்கு தர்மம் பண்ணினால, விபச்சாரிக்கு தர்மம் பண்ணினதுனால அவள் அந்த பிழைப்பை அந்த விபச்சாரத்தை விடுவதற்கு அது ஒரு காரணமாக மாறிடாமல. அப்போ நம்ம செய்கிற ஒரு செய்தியை செஞ்ச பிறகு அதை யோசிக்காமல் எப்படி மலக்கு சொல்கிறாரு, அந்த விபச்சாரத்திலிருந்து அவன் போகாமல் இருப்பா தானே, அந்த காசு இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து மீளாமல் இருப்பாவே, அதை நீ நினச்சி கொண்டார். அதில் திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. மூன்றாவது மனிதர் யாருன்னு கேட்டால், இவரை மாதிரியே செல்வம் உள்ள ஒரு மனிதர், அவருக்கு கொடுத்ததை பற்றி அவருக்கு சொல்லப்படுது. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த பொருளாதாரத்திலேருந்து நீங்கள் தர்மம் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட வாங்கினவர் தர்மம் கொடுக்காமல் இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு நீங்கள் கொடுத்த தர்மத்தை வாங்கும்போது, அடடா நானும் அந்த அவரை மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு மனுஷன் தானே, நானும் என்னுடைய பொருளாதாரம் இருக்குது தானே, அப்போ நானும் தர்மம் கொடுக்கலாம் தானே என்று தர்மத்தின் பக்கம் உங்கள் தர்மம் தூண்டும் தானே என்னென்னு செய்கிறாங்க, அவனை நல்வழிப்படுத்தும் என்று சொல்லி அந்த மனிதருக்கு வானவர் ஊடாக அல்லாஹ் என்ன செய்கிறான், நன்மாராயம் சொல்லுகிறான் என்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த அளவுக்கு இது புகாரியில் 1421 ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கிறார்கள். பெரிய ஒரு செய்தி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இப்படி வறுமை என்கிற ஒரு செய்தி வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பாவமான காரியத்தை இட்டு செல்லும் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரம் ஒன்று என்ன, ஒரு மனிதனிடம் இல்லாத போது அவன் திருட ஆரம்பிக்கிறான். அந்த வறுமை எப்போது நீங்குகிறதோ அதற்கு துணையாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அப்போ அந்த மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த திருட்டில் இருந்து அவன் மீண்டு வந்து விடுகிறான். அல்லது ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்கிறான், ஒரு பணக்கார வீட்டு பொம்பளை விரும்புகிறான், இன்னொருத்தருடைய மனைவி தான், பணத்துக்காக போகிறான். அல்லது ஏழ்மையான ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியலை, பணக்காரனோடு கனெக்ஷன் ஆகுறான், செஞ்சு விபச்சாரம் செய்கிறான், கள்ள தொடர்போடு இருக்கிறான். ஏன் இருக்கிறான்னா அந்த பணத்துக்காக இருக்கிறான். அப்போ அது சரியான முறையில் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த பாவமான காரியங்களை ஈடுபட மாட்டார்கள் என்பதை இந்த மிக முக்கியமான இந்த ஹதீஸ் சொல்லுகிற செய்தின்னு கேட்டால், பணம் இருப்பவர்கள் அல்லாஹ் வாரி வாரி தர்மம் கொடுப்பதற்காக உங்களுக்கு செல்வத்தை தந்திருந்தால் அந்த செல்வத்தை நீங்கள் கொடுக்காமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களால் பல திருடர்களும் பல பாவமான காரியங்களை செய்கிறவர்களும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணையாக நானும் நீங்களும் வந்துவிடக்கூடாது என்பது இந்த இஸ்லாம் ஹதீஸ் சொல்கிறது. இப்படியான நபர்களை காணுகிற பொழுது அவர்களை அதன் பக்கம் ஊக்குவித்து விடக்கூடாது. நம்மள நிறைய பேர் சிலருடைய வறுமையை எப்படி பயன்படுத்துகிறோம் தெரியுமா? சில பொறுப்புகளை நியமிக்கிற தருணம் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. இப்போ உதாரணமாக பள்ளி, பாடசாலை, சமூக மட்டத்தில் ஊர் தலைவர்கள், விளையாட்டு தலைவர்கள், பழைய மாணவ தலைவர்கள், கடை சங்கம், பொருளாதார இப்படின்னு சொல்லி தலைவர்களை நியமிக்கிற பொழுது நீங்கள் நல்லா பாருங்கள், சாதாரண பெட்டி கடை போட்டவனையும் நகைக்கடை வச்சிருக்கிறவனுடைய மதிப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். முதலாவது ஹாஜியார், யாரை கூப்பிடுற? ஹாஜியார் யாரை கூப்பிடுவோம்? தங்கம் விற்கிறவரை கொண்டு முன்னுக்கு வச்சுட்டான், உட்காருங்க. அதே பெட்டி கடையில் ஹலாலாக இருந்து ஏமாத்தி இல்லாமல் நல்ல முறையில் அன்றாடம் தொழில் செஞ்சு வைக்கிற முதலாளியாக இருக்கிறவரோட செஞ்சுருப்போம். அது சாதாரண பெட்டி கடை ஒரு கிடுவை வச்சுட்டு குந்திட்டு இருக்கிறான், அவர் அவங்க நிற்பார், அவரை கருத்தை கூட கேட்கறது இல்லை. ஏன்? நம்மளோட உள்ளத்திலேயே ஒரு ஷைத்தானியத்தான ஒரு தன்மை இருக்குன்னு கேட்டால் நம்மளை விட தரம் குறைந்தவர்களை நாங்கள் மதிக்கக்கூடாது. நம்மளை விட தரம் குறைந்தவர்கள், பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களை அவனோட கருத்தை கேட்கறது இல்லை. இப்படித்தான் வறுமை கோட்டுக்கு கீழால் இருப்பவர்கள் இன்னும் வறுமைக்கு கீழாலே இருக்கிறார்கள்.
தவறான யுக்திகளை கையாளுவதற்கு நாங்கள் வரையறையும் அடித்தளமும் போட்டு கொடுக்குறோம். நம்மளோட ஊர்களில் யோசிச்சு பாருங்கள், இந்த ஊரில் இருக்கா இல்லை எனக்கு தெரியலை. நாங்கள் நிறைய ஊர்களில் போகிற நேரத்தில் பார்க்குறோம், ஊருக்குண்டு சில தனவந்தர்கள் இருப்பார்கள். இந்த ஊரில் இருக்கிறார்களோ அல்லது இல்லையோ தெரியும், அல்லாஹ் போதுமானவன். சில தனவந்தர்கள் அவர்களாக முன்வந்து சில பொறுப்புகளை செய்வார்கள். அவங்களுக்கு நிர்வாகத்தோட சம்மந்தமே இருக்காது. ஊரில் இருப்பார்கள், ஒரு தேவை என்றால் அவங்கள்ட்ட தான் பள்ளி நிர்வாகம் போகும். அல்லது ஊரில் உள்ளவங்க போனால் அவரை தாராளமாக வாரி கொடுப்பார், அல்லது அவர் ஏதாவது ஒரு வேலையை செய்வார். இப்போ இந்த நேரத்தில் இந்த வறுமைக்கு கீழால் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அது பிடிக்காது, அல்லது அவங்களுக்கு உள் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கும், குறுக்குறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், தாங்க முடியாது, அல்லது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். இவங்க என்ன செய்வான்னு கேட்டால், அதையும் அவர் அப்படி செஞ்சார். நம்ம ஊரில் நம்ம பார்க்குறோம், அதை செஞ்சிட்டாருன்னு பாராட்டுறா. அப்போ உன்னால் முடியலை, உன்னால் அதை கொடுக்கறதுக்கெல்லாம் அவனுக்கு வசதி தரல. அப்போ அதை செய்கிற ஒருவருக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? நம்மள நிறைய பேர் அதை தடுக்கிற வண்ணம் இருக்கிறோமே தவிர அதை ஊக்குவிப்பவர்களாக இருக்கிறது இல்லை. கொடுக்கிறவனை கொடுக்க விடுறதும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அராய்த் அல்லது யுக்கதிபி பித்தி. நீங்கள் வாசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்ப்பித்தவரை நீங்கள் பார்க்கவில்லையா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவங்க ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்லை, கொடுக்க விடுறதும் இல்லை, அனாதைகளை பார்க்கறதுமே இல்லை. இப்படி ஒரு சமுதாயம் தான் நம்மள இருக்கிறார்கள். அவங்க பள்ளிக்காக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, பள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்காது, சிரமதான வேலைண்டா வரமாட்டாங்க, அவசரத்துக்குண்டா வரமாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் யாராவது ஒன்று செய்துவிட்டால் அதை விமர்சிப்பவர்கள் முதலாவது யாரும் இருப்பாங்க? அவர்கள் இருப்பார்கள். ஏன் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள், ஏன் செய்யணும், அதை அப்படி செஞ்சுருக்கலாம் தானே, இப்படி செஞ்சுருக்கலாம் தானே. உறவுகளை இந்த விமர்சனம் எப்போது நம்மை விட்டு போகிறதோ அப்போது தான் நஃபக்குத்தன்மை, அந்த நிஃபாக்குடைய தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை நம்ம விட்டு போகும். நம்மளை நிறைய பேர் இப்படி சொல்லி சொல்லியே நல்லறம் செய்கிற நல்ல மனிதர்களை கூட கொடுக்காத கயவர்களாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். செய்கிறவர்களை குறை சொல்லி சொல்லி இவர்களுக்கு செய்வதை விட, இவங்களுக்கு கொடுத்து நான் சந்தோஷப்பட்டு ஏற்றி வாங்குவதை விட கொடுக்காமல் இருந்து அல்லாஹ்விடம் பாவியாக போது நல்லம் என்று நினைக்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்றைய வளர்ந்து வருகிறோம். இப்படித்தான் பொருளாதாரத்தில் இருப்பவர்களை நாங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறோம். அதே போல் பொருளாதாரம் இல்லாதவர்கள் கதைச்சி 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 மட்டம் தட்டி கொண்டே போகிறோம். எந்த பதவியிலையும் இல்லை, எந்த பொறுப்புலையும் இல்லை, எந்த முன்னுரிமையும் இல்லை. இப்படி ஒரு சமுதாயமாக இந்த ஊரில் இருந்து விடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வேறு ஊர்களில் இருக்கிற இந்த பண்பாடுகள் இந்த ஊருக்கு வந்தால் நிச்சயமாக உங்கள் தாவா பிரச்சாரம் இல்லாமல் போய்விடும். உங்கள் தாவா பிரச்சாரம் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே பிளவுகளை உண்டாக்கும், உங்களுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வரும், உங்களுக்குள்ளே வாக்குவாதம் வரும், உங்களுக்குள்ளே முன்னேற்றம் இருக்காது. நீங்கள் வெளியிடங்களில் போயிட்டு பாருங்கள். உதாரணமாக நீங்கள் வடக்கு பகுதி வவுனியா பகுதியில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் போட்டி வந்துடும். அவனா நீ இவன்ட்ட இல்லை, செய்ய இயலாது, செய்கிறவனே விட மாட்டாங்க. இப்படி சில விமர்சனங்களை நம்ம பார்க்குறோம். இது வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதன் வெளிப்பாடு நிஃபாக் தன்மையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்போ வறுமை என்கிற இந்த ஒரு செய்தியை நம்ம வச்சுக்கொண்டு நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுங்க என்று ஊக்குவிக்கிறாங்க. கொடுப்பதினூடாக செய்கிறதினூடாக ஒரு பாவத்திலிருந்து மீள்வார் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் நமது வாழ்க்கையில் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? பொருளாதாரம் இருப்பவர்கள் செய்ய வருகிற அதிகமானவர்கள் பொருளாதாரம் இருந்தும் வறிய கோட்டுக்குள் இருப்பவர்கள் கொடுப்பது கிடையாது. அவர்களை கொஞ்சம் தூக்கி விடுகிற செயல்பாடுகளும் அவர்கள் மத்தியில் இருக்காது. அவர்கள் செய்கிற செயல்பாடுகளை அவன் ஒரு குடிகாரன் அல்லது அவன் ஒரு திருடன், அவன் உருப்பட மாட்டான், அவன் சொல்வதை கேட்க மாட்டான், அவன் சொல்வதற்கு எதற்கும் அங்கீகாரம் தரமாட்டான் என்று அவர்களை ஒதுக்குகிறவர்களாக நாங்கள் இருந்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நபித்தோரின் வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? யார் எப்படி இருந்தாலும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் சீராக இருந்தால், நான் கொடுக்கிற நான் என் எண்ணமும் என் செயலும் நோக்கமும் சரியாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் திருந்தி என்னை போல நாளை மறுமையில் மாறுவான் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதே போல பாருங்க, அல்லாஹு தஆலா சாதாரண மனிதனாக இருந்த ஒரு நோயாளியாக, மக்களால் வெறுக்கப்பட்ட, மக்களால் அருவருக்கத்தக்க ஒரு இடத்துல இருந்த ஒரு 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 3 பேரும் கிராமத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், வறுமைக்கு மேல் வறுமை, அவங்களுக்கு அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த சோதனையை அல்லாஹ் எப்படி பரிசீலனை செய்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த 3 மனிதர்களும் பனு இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்.
இசாக் நபியினுடைய பரம்பரை சார்ந்தவர்கள், யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகள் வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 3 மனிதர்களை எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதில் முதலாவது மனிதரை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அவர் அந்த தொழுநோய், குஷ்டரோக நோய்னு சொல்லுவார், அந்த தொழுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவருடைய வறுமையை புரிந்த அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட போயிட்டு மலக்கு கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக நீங்கள் எதை கருதுறீங்க, உங்களுக்கு எது ரொம்ப விருப்பம்? நம்ம கேட்ட உடனே எனக்கு நல்ல அழகான பொண்டாட்டி வேணும்டா கேட்குறது. நோயோடு இருக்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு வந்துட்டீங்களா, சாஸ்திரமா சூனியமா கைனமா கிடைக்க போதா, ரைட் ஓகே தர போகிறீங்களா, எனக்கு கார் பங்களாலாம் வேணும்னு கேட்கல. நம்ம எப்படி கேட்குறது? டவுனில் ஒரு கடை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், பிறக்கிறதெல்லாம் ஆம்பளை பிள்ளையாக கிடைக்கிறது, இப்படி தான் நம்ம கேட்குறது. அந்த மனுஷனுக்கிட்ட அவனுடைய தேவையை அறிந்த அல்லாஹ் தஆலா அந்த வறுமையில் இருக்கிற மனுஷன்கிட்ட போயிட்டு ஒரு மலக்கு கேட்குறார், உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன விரும்புகிறீங்கண்டா? அவர் பொருளாதாரத்தை கேட்கல, முதலாவது கேட்குறாரு, என் உடம்புல இருக்கிற என் மக்கள் வெறுக்கிற இந்த நோய் என்னை விட்டு போக வேணும். அப்படியா? அப்போ அந்த வானவர் தடவுகிறார், அவருடைய நோய் லேசாக போகிறது, அழகாக வந்துடுறார். அதுக்கு பிறகு ரெண்டாவது கேட்குறாரு, நீங்கள் பொருளாதார விஷயத்தில் செல்வத்தில் எதை நீங்கள் நேசிக்கிறீங்க, எது வேணும் உங்களுக்கு என்று கேட்டால் அவர் முதலாவது மனிதன் சொல்கிறாரு, ரொம்ப பெரிதாக பார்க்கப்பட்ட ஹவா இருக்கா இல்லையா நமக்குள்ளே? இப்போ உங்களுக்கு பைக் வேணுமா ஆட்டோ வேணுமாண்டா நம்ம எதை கேட்குறது? ஆட்டோவை தான் கேட்குறது. அதே பைக் வேணுமா ஆட்டோ வேணுமா கார் வேணுமாண்டா கார், பைக் தேவையில்ல காரன்றும். இதே மாதிரி மனுஷன் அந்த காலத்தில் இருந்தால் மிக முக்கியமான ஒரு பொருளாதாரத்தில் கை வைக்கிறார். ஒட்டகம், எனக்கு ஒட்டகம் தேவைன்னு சொல்கிறார். அந்த வானவர் கருத்தரிச்ச குட்டி போட இருக்கிற ஒரு ஒட்டகத்தை கொடுத்து, இந்த ஒட்டகத்தில் உனக்கு அல்லாஹ் பறக்க செய்யணும்னு போயிட்டார். ரெண்டாவது ஒரு மனுஷன்கிட்ட போகிறாரு. அந்த மனுஷனுக்கிட்ட போனால் அவர் வழுக்க தலை, அவருக்கு முடி கிடையாது. இப்போ இந்த மனிதனுக்கிட்ட போய் அந்த மலக்கு கேட்குறாரு, உங்களுக்கு எது ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, இது விருப்பமான தேவை என்ன? அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னை மக்கள் இப்படி வெறுக்கிறாங்க, எனக்கு முடிகள் வரணும், அழகான முடி, பசந்தான முடி வேணும். அப்படி சொன்ன பிறகு அவர் தலையை தடவுகிறார், பசந்தான முடி வந்து அழகான தோட்டத்துக்கு மாறிட்டார். இப்போ ரெண்டாவது கேட்குறாங்க, உங்களுக்கு பொருளாதாரம் ஏன்னு அதை சொல்கிறத நீங்கள் அழகாக கவனிச்சுட்டு வாங்க, எல்லாத்துக்கும் பொருளாதாரம் முக்கியம். அப்போ அந்த மனிதர் சொல்லுகிறார், எனக்கு மாடு தான் தேவைன்றார். அப்போ குட்டி போடக்கூடிய தருவாயில் இருக்கிற ஒரு மாட்டை கொடுத்து அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத் செய்யட்டும்ன்றார். மூன்றாவது மனிதன்கிட்ட போகிறார், கண்ணு தெரியாது, அவருக்கு கண்ணு தெரியாது. இப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ரொம்ப விருப்பம் என்ன? அவர் சொல்லுகிறார், எனக்கு கண் பார்வை வந்து என் மக்களை நான் பார்க்கணும், என்னோடு இருக்கிறவர்களை நான் பார்க்க வேண்டும். அப்போ தடவுகிறார், கண் பார்வை வந்து விடுகிறது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆடு வேண்டும். அப்போ குட்டி போடக்கூடிய தருவாயில் இருக்கிற ஆட்டை கொடுக்குறார், இதில் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். கொஞ்சம் காலம் கடந்து போகிறது, கால்வாய்கள் நிறைகிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒட்டகம் நிறைஞ்சி, மாடெல்லாம் நிறைஞ்சி, ஆடெல்லாம் நிறைஞ்சிட்டு, அவ்வளவு ஆடு மாடு ஒட்டகம் நிறைஞ்சிட்டு 3 பேருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா கொடுத்ததை எப்படி செலவழிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் மறுமுறை அதே மலக்கை அனுப்புகிறான். குஷ்டரோகியாக இருந்த மனிதரிடம் குஷ்டரோகி தோற்றத்திலே ஒரு மலக்கு போகிறார். போய் கேட்குறார், நான் தூர பயணத்திலிருந்து வந்தேன், என்னுடைய பயணத்துக்கு போதுமான அளவு தேவை இருந்துச்சு, எல்லாம் இல்லாமல் போயிட்டுது, மீதி பயணத்தை பூர்த்தி செய்ய அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து எனக்கு ஒரு ஒட்டகத்தை தாப்பான்னு கேட்குறார். அந்த மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நன்றி கெட்டவனாக அந்த மனிதன் நடந்து ஒரு விஷயத்தை பாருங்கள், இது நான் என் பரம்பரையாக கொண்டு வந்த சொத்து, இது எனக்கு இது யாரும் சும்மா தர இல்லை, வாப்பாட வாப்பா அப்பா தான் அந்த சொத்து இது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மலக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பற்றி அறிந்திருக்கிறேன், நீ இப்படி நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாய், அல்லாஹ் உனக்கு தந்தானே, அதை நீ மறந்துட்டாயா? இல்லை அப்படி யாரும் தரலை என்று அவன் மறுக்கிறான். அப்போ அந்த வானவர் சொல்லுகிறார், நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே மாறி விடுவாய். கடைசியில் அப்படியே மாற்றப்பட்டான். ரெண்டாவது போகிறாரு மாடு கொடுத்தவனுக்கிட்ட, அவனும் அப்படி அந்த மொட்டை தலையனும் அப்படியே சொல்லி விடுகிறான். இதெல்லாம் இயல்பாக சொந்தக்காரன் குடும்பம், வாப்பாட வாப்பா அப்பா பரம்பரையாக வந்த மாடு, இது சும்மா உனக்கு தூக்கி தரலுமா என்று கேட்டால் அவர் கொடுக்கல, உனக்கும் அப்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். மூன்றாவது ஒரு மனிதர்கிட்ட வாராரு. வந்து கேட்குற நேரத்தில் அந்த மனிதனுடைய பண்பாடை பாருங்கள். அந்த குருடர்கிட்ட வந்து கேட்குற நேரத்தில் அதே கேள்வி, நான் பயணத்தில் வந்தேன், எனக்கு இடையில எல்லாம் இல்லாமல் போயிட்டுது, எனக்கு இப்போ தேவை உனக்கிட்ட இருக்குது, அல்லாவுக்கு அடுத்தபடியாக நான் உனக்கிட்ட கேட்குற ஒரு ஆட்டை ஒரு ஆட்டை தா. அந்த மனிதன் சொல்லுகிறார், உன்னுடைய பயணத்துக்கு தேவையான எத்தனை ஆடு வேணுமோ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஏனென்றால் இது அத்துணையும் தந்தவன் அல்லாஹ், நான் உன்னை போல தான் இருந்தேன், கண்ணு தெரியாது,
உனக்கும் கண்ணு தெரியாது, எனக்கும் கண்ணு தெரியாது. அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை தந்தான், சொத்துக்களே அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று அவர் சொல்லி போதுமான அளவு நீ எடுத்துக்கொள்கின்றார். அப்போ அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் உன்னை சோதிக்க அனுப்பினான். உன் 2 சகோதரர்களும் அல்லாஹ்வின் சோதனையில் அவர்கள் ஃபெயிலாகிவிட்டார்கள், தண்டனைக்கு ஆளாகிவிட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் உனக்கு மென்மேலும் அருள் செய்யட்டும்னு போயிட்டார். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பாடம் என்றால், நல்லா கவனிங்க, 3 குருடர்களோ குஷ்டரோகிகளோ நமக்கு சம்மந்தம் கிடையாது. பொருளாதாரம், இந்த பொருளாதாரம் தான் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நல்லவன் கெட்டவன் என்பதை தீர்மானிக்கிறோன்றது பொருளாதாரம். நம்மள நிறைய பேர் கேட்குறோம், சில பள்ளி வேலைகள் நடக்கணும், இங்கே பள்ளி வேலை நடக்குதா இல்லையா? பள்ளி வேலைகள் பொது வேலைகள் நடக்கும்போது சொல்லார், இன்னப்பா இந்த பெரிய ஹாஜியார் காசு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அல்லாஹ் எனக்கு தந்திருந்தா நான் நிறைய கொடுத்துருப்பேன், இதெல்லாம் சிம்பிள் வேலைப்பா, அல்லாஹ் எனக்கு பொருளை தந்திருந்தால் என்று சொல்லுவார். அல்லாஹு தாலா ஒரு சில காலம் போன பிறகு அவருடைய வறுமையை போக்கி அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பான். கடைசி இவரும் அப்படியே மாறி அல்லாஹ்வுக்கு கொடுக்க மாட்டார். அவருக்கு செலவழிக்கிறதுக்கு நேரமே இருக்காது, பள்ளி பக்கமே அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எதை கேட்டாலும் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் தேவையென்று வாழ்ந்துடுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், அதிக பொருளாதாரம் உங்களை பாவத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும், அதே போல் அதிகமான வறுமையும் உங்களை என்ன செய்யும், பாவமான பக்கம் கொண்டு சேர்க்கும் என்கிற செய்தியை நாங்கள் இந்த 2 நபிமொழிகளிலிருந்தும் பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வறுமை என்கிற இந்த சோதனை இருக்கிறதே, இது மிக முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாத ஒரு செய்தி. நம்ம கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை வறுமையாளனாக மாற்றிவிடாது, என்னை வறுமையினால் சோதித்து விடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் குஃப்ர். யா அல்லாஹ், நான் இறை நிராகரிப்பிலிருந்தும் வறுமையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். ஏனென்றால் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த வறுமை நம்மை நரகத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்கும், அது பாவத்திலே நம்மை தூண்டுகிற ஒன்றாக இருக்கும் என்கிற அடிப்படையால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடின செய்தியை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையில் வறுமை இருக்கிற பொழுதோ நாங்கள் அதில் செய்கிற அந்த பொறுமையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். பொருளாதாரம் என்று ஒரு தந்துவிட்டால் அதனூடாக தற்பெருமை கொண்டவர்களாக இல்லாமல் நமக்கு எப்போது அல்லாஹ் பொருளாதாரம் தருகிறானோ அப்போது நாங்களும் என்றோ ஒரு நாள் அல்லாஹ்விடம் சென்றடைய இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே கொடுக்கக்கூடியவர்களாக என்னை மூலம் அல்லாஹ் மாற்ற போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா மாபாத். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானி உறவுகளே, வறுமை என்கிற ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரார் தனக்கு கிடைத்திருக்கிற ஒரு செய்தியை, பொருளாதாரத்தை கொடுக்க எப்போது மறுக்கிறார்களோ அப்போது ஒரு சமுதாயம் வறுமையிலே பாதிக்கப்படுகிறார்கள். எப்போது அல்லாஹ் தாராளமாக ரிஸ்க் அளிக்கிறான், நியமத்துகளை அதிகமாக கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தன்னிடம் இருக்கிற விடயங்களை அல்லாஹ்வுடைய வழியில் கொடுக்கிற போது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு போய் சேர்கிற பொழுது அவர்களும் நல்லவர்களாக பாவமற்றவர்களாக வாழ முடியும் என்கிற செய்தி நாங்கள் சுருக்கமாக சென்ற உரையில் பார்த்துருக்கிறோம். அதே போல் நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் இருக்கிற ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம பாடமாக இருக்கிற ஒரு துவா என்னென்னு கேட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா நாங்கள் உங்களுக்குரியவர், இறைவா நாங்கள் உங்களுக்குரியவர், உங்களிடமே நாங்கள் வர இருக்கிறோம். உனக்குரியவங்க நாங்கள், ஆனால் நாங்கள் எப்போதுமே உன்னோட வர இருக்கிறோம் என்று சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? நம்ம எப்போ சொல்கிறோம் இதை? மரண செய்தி இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் என்று ஸ்பீக்கரில் அறிவிக்க கேட்டால் அண்ணன் மரண செய்தி கேள்விப்பட்டாச்சு, ஜனாசா அறிவித்தல நம்ம விளங்கிறோம். இந்த துஆ நம்ம அதிகமானவர்கள் பயன்படுத்துகிற ஒரு செய்தி ஜனாசாவுக்காக மட்டும்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவார் தெரியுமா? இப்போ நம்ம வந்தால் குந்திட்டு இருக்கிறோம், திடீர்னு கிரண் போயிட்டுன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம என்ன சொல்லுவோம்? அட ஜென்ரேட்டரை போடுங்க. நம்மளோட துஆ இருக்காது, கரண்ட் போய்ட்டு ஜென்ரேட்டர் ஓஃப் பண்ணுங்க, டிப் ஆஃப் பண்ணுங்க, ஜென்ரேட்டர் போடுங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழப்புகள் என்று எதுவெல்லாம் ஏற்படுகிறதோ, அது திடீரென்று தொலைஞ்சு போன இந்த இருந்த துறப்பாக இருக்கலாம், செல்ஃபோன் தொலைஞ்சு போயிருக்கலாம், என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய சொல்லுகிற துஆ என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம மாற்றி கொண்டது மௌத்தா போனவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது. என்ற நானாமோ இன்னா லில்லாஹி வ இன்னா
ராஜிஊன். என்ன பார்த்துடுறீங்க? இதில் ஒரு பேச கொண்டு வந்தால் காணையில், அதுக்கு இன்னால இல்லை காணல, பேசி தொலைஞ்சிட்டு யா அல்லாஹ் உனக்கிட்ட தான் வர இருக்கிறோம், நாங்கள் உன்னிட்ட வந்தவங்க, நீ தந்தா தான் அது கிடைக்கின்றது தான் துவா. அதை நம்ம அங்கே சொல்கிறதில்ல, மௌத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிற துவாவாக நாங்கள் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது. அப்போ அன்புக்குரிய அல்லாஹுடைய நாடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வறுமை என்கிற விடயத்தில் இருப்பவர்களை பார்த்தால் தரம் தட்டி நாங்கள் பேசுவோமாக இருந்தால், தரம் தாழ்த்தி பேசுகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் இன்னும் பாவமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவதற்கான காரணமாக அது மாறிவிடும். அந்த அடிப்படையில் நம்மளோடு இருப்பவர்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மளை நிறைய பேர் தர்மம் ஜக்காத் என்றெல்லாம் நிறைய லிஸ்ட் எடுக்கிறோம். லிஸ்ட் எடுத்து எங்கேயும் அங்கே கொடுத்தாராம், இங்கே கொடுத்தாராம், கொழும்புல கொடுத்தாராம், பலஸ்தீனுக்கு அனுப்பினாராம் என்றெல்லாம் நம்ம லிஸ்ட் எடுக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்கிறது? பலஸ்தீனுக்கு அனுப்பினான். பலஸ்தீனுக்கு தேவையில்லை. முதல்ல நம்மளோடு இருக்கிறவனை பார்க்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? பலஸ்தீனை பார்க்க சொல்லிச்சு? எங்கேயாவது கிடையாது. முதலாவது இஸ்லாம் சொல்லு, உங்களோட இருக்கிறவரை பாருங்கள், அதுக்கு பிறகு மற்றவங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொடுக்கத்தான் வேணும், வேணும்னு சொல்லலை. ஆனால் முன்னுரிமை யாருக்கு கொடுக்க சொல்லுவது இஸ்லாம்? நம்மளோட வறுமைக்கில் இருக்கிறாங்க, நம்மளோட நானா இருப்பார், தம்பி இருப்பார், உறவுக்காரர் இருப்பார், யாரையும் நம்ம பார்க்கறது இல்லை. நம்மளோட கடையில் வேலை செய்கிற ஒருவராக இருப்பார், நம்மளோட பள்ளியில் வேலை செய்கிற மௌலவியாக இருப்பார். நம்மளை நிறைய பேர் யோசிக்கிறது, பள்ளி மௌலவி நான் பணக்காரன் நினைக்கிறேன், பள்ளி மௌலவி மாற அப்படின்னு நினைக்கிறது. அவர் காசு சும்மா, அவர் சும்மா இருந்து வேலை செய்கிறார், சும்மா இருந்து வேலை செய்கிறார், அவருக்கு கொடுக்கணுமா? ஏன் ஜக்காத்து மௌலவி கொடுத்தா குறைஞ்சி போயிடுவாரா? பள்ளி விட்டு விலகிடுவாரா? இல்லை, அவர்களும் அவரோட தொழிலாக ஒரு இபாதத்துக்காக நிற்கிறார்கள். நம்ம எல்லாம் மௌலவியை விட்டு போட்டு மௌலவியை கேட்குறேன், யாராவது கஷ்டப்பட்டவங்க இல்லையா? அவர் யோசிப்பார், நானே கஷ்டப்பட்டவன் தானே, நானும் கஷ்டப்பட கேட்க இயலாது. அப்போ நமது உறவுகள் எப்படி யோசிக்கணும் என்றால், நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக பிரபலியத்துக்காக தேடி போய் கொடுக்குறதல்ல, நம்மளோடு இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு கொடுக்கணும், அவர்களை தேடணும். ஒரு கிழமை ஒரு மாதம் போகட்டும், தேடுங்கள். சாதாரண நடுநிலையில் இல்லாதவர்களை தேடி பிடியுங்கள், அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுங்கள். அவர்கள் அதனூடாக முன்னேற்றம் காணும்போதெல்லாம் கொஞ்சம் அப்படி முன்னுக்கு வாங்க. பின்னுக்கு ஆக்கள் நிற்கிறாங்க, அந்த பொடிய மாதிரிலாம் செவத்தில் சாயிறாங்க, வயசாளிகள் மாதிரி. பெரியாக்கள் அப்படி சாஞ்சி பழக்கினீங்கன்னா அவங்க அப்படியே பழகிடுவாங்க, பழக்கமாக போயிடும். அப்படியே முன்னுக்கு வாங்க, இளந்தாரி பொடிய மாதிரிலாம். அப்போ அன்புக்குரியவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தர் இபாதத்தை அந்த நபித்தோழர் எப்படி தேடி தேடி போய் கொடுத்தாரோ அதே போல் ஒரு தேடுதல் நமக்கு இருக்கணும். அந்த தேடுதல் இருந்து கொடுத்தா தான் அல்லாஹ் அதனூடாக நிறைய பிரதிபலன்களை எனக்கும் உங்களுக்கும் தருவான். அதையெல்லாம் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய தனித்தனியாக கொடுக்குற தர்மங்களை பார்க்குறோம். தனியாக போகிறது இந்தாங்க வச்சுக்கோங்க, 10 பேர் அவருக்கு தான் கொடுக்குற. இந்த ஊரில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சது ஒரு ஆள், நானும் போய் கொடுக்குறது அவருக்கு தான், அவரும் போய் கொடுக்குறது அவருக்கு தான், இவர் போய் கொடுக்குறது அவர், எல்லாரும் அவருக்கு தான் கொடுக்குறது, மிச்சம் 4 பேருக்கும் கொடுக்குறதில்லை. அப்போ அன்புக்குரியவர்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் வறுமை என்கிற நிலையில் இருப்பவர்களை ஒருபோதும் தாழ்த்தி பேசாமல் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்தால் நிச்சயமாக நான் என்னோடு இருப்பவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற அந்த தீர்வு மனப்பாங்கு எனக்கும் உங்களுக்கும் வராத வரை வறுமை என்கின்ற சோதனையில் அல்லாஹ் யாரை சோதிக்கிறானோ அவர்களின் பதுவாக்களும் எதிர் துவாக்களும் நம்மை வந்து சேராமல் இருக்காது. அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தால், அவர்களுக்காக நாங்கள் தர்மம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமன் நஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இது நம்ம பொதுவாக இரத்த தானம் கொடுக்குற நேரத்தில் வாசிக்கிற ஒரு வசனம். இரத்த தானம் கொடுக்குறதாக இருந்தால் அந்த வசனத்தை சொல்லுவோம். யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் என்ன செய்வார்? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மனிதனையும் வாழ வைத்தவரை போல அல்லாஹ் நன்மை கொடுக்குறான்னு. அப்போ இது அதற்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்மளோடு இருக்கிறவனை கொஞ்சம் தூக்கி விடணும், உதவி செய்யணும். அப்போ அதுதான் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தாங்க, ஏழையாக வறுமை கீழே ரசூலுல்லாஹ் இருந்தார்கள், வறுமையாக இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை? ரசூலுல்லாஹ் எளிமையான வாழ்க்கையும் ஏழ்மையான வாழ்க்கையும் வாழ்ந்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கு கொடுக்கறது, தாராளமாக கொடுத்து கொண்டு இருந்தார். நம்மளை நிறைய பேர் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தூதர் படாத கஷ்டமா, மனிதனாக கஷ்டப்பட்டார்கள், நபித்தோழர்கள் கஷ்டப்பட்டார்கள். அதற்கான வழியை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? செல்வந்தர்களிடம் இருந்து எடுத்து கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? செல்வந்தர்களோடு சங்கமிக்கிறோம், ஏழைகள் ஏழைகளோடு இருக்கிறார்கள், வறுமைக்கு கீழால் இருப்பார், வறுமை கீழால் தான் இது கஷ்டப்பட்டு நாளாந்தம் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுமே அப்பையும் போகிற இடத்துல சம்பளம் போதாது, செஞ்ச வேலை போதாது என்று அவர்களை மட்டம் தட்டி சம்பளத்தை குறைத்து கொடுக்குற மனப்பக்குவத்தில் இருக்கிறோம். தவிர திருப்தியா ஹைர், உனக்கு நான் கூப்பிட்ட வேலைக்கு சம்பளம் 3000 ரூபா, இந்த புடி, நீ வேலை செய்தாலும் சரி, நீ அல்லாஹ்வை பார்த்து கொண்டு திருப்தியாக கொடுக்குற முதலாளிகள் யார்?
ஒருத்தரும் கிடையாது உறவுகளை. நாங்கள் அவர்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான் என்றால் அதுவும் ஒரு சோதனை தான். கொடுக்குறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வறுமை கீழே இருக்கிறோம், கஷ்டம் இல்லை, அவன் சொன்னால் தான் செய்யணும், அவன் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அல்ல. நாங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துகிற பொழுது அந்த வறுமையின் போது நாங்கள் எப்படி பொக்கிஷமாக பொறுமையாக இருக்கிறோமோ அந்த பொறுமை தான் நாளை மறுமை நாளில் எனக்கும் உங்களுக்கும் நரகத்துக்கு போகாத கேடயமாக அமையும் என்கிற செய்தியை நற்செய்தி இந்த உலகிலும் மறுமையில் பின்பற்றி நல்ல உறவுகளாக பேணுவதற்கு மிக முக்கியம். கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம், நல்லுதாரணங்கள், அந்த நல்ல விஷயங்களை நாங்கள் தர்மம் செய்கிற அந்த செய்தியை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹோடு இபாதத் சாலிகளாக நாங்கள் அல்லாஹ்விடம் சங்கமிக்கிற சமுதாயமாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றுவானாக.